ரைட் வணக்கம்டாப்பா தம்பி. இப்போ நேரம் இல்லடாப்பா, கிளாஸ் வலிக்கிட்டு நம்ம ஒரு அவசரமாக ஒரு வீடியோ ஒன்று போடணுன்றக்காக தான் கையிலேயே பிடிச்சி கொண்டு கதைக்கிறேன். ஒரு விஷயத்தை கவனிங்க. என்ன விளக்கம்னு சொன்னாடாப்பா, இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. வீடியோஸ் வந்து இப்போ ஒரு 500 பேருக்கு மேலே வியூவர்ஸ் வந்துருக்குது, 600 700 ப்ளஸ் வியூவர்ஸ் வந்துருக்குது. மற்றது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 150 ப்ளஸ் தாண்டி போய் கொண்டு இருக்குது. ஓகே, எல்லாமே நல்ல 170 ப்ளஸ் வந்திருக்காங்க பார்த்தேன் நான். எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் பிரச்சனை என்னண்டா, அதெல்லாம் இப்போ ஏஎல் படிக்கிற ஆக்களாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்ற மெயின் பிரச்சனை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட அப்படியே வந்து ஏற்கனவே படித்து பாஸ் அவுட் ஆன ஆக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பிரச்சனை வருமாடா, தொடர்ந்து வீடியோஸ் வந்தால் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை. அப்போ இப்போ நான் எதிர்பார்க்குற மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், ஏஎல் பயோமஸ் படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது போய் சேரும். அதான் கூடுதலாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் வைக்கிறது. அப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதுன்றதை மட்டும் தாண்டி, அதையும் தாண்டி அந்த வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடுதலாக இப்போ ஏஎல் படித்து கொண்டு 24, 25, 26 சொல்லி ஷேர் பண்ணுங்க. வாட்சிங் டைம் வந்து 12 நிமிஷம் வீடியோ போடுறேன்டா, 12 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு யூஸாக இருக்கும். இல்லையாண்டா பிரியோசனம் இல்லையாடா. அப்போ நாங்கள் வைக்கிறதா அதுக்காக அதைத்தான் மெயினாக பாருங்கள். கூடுதலாக வந்து பிரியோசனப்படுத்துறதுக்கு பாருங்கள். வீடியோஸை வந்து போடுறதுல நாங்கள் டைம் செலவழிச்சு வீடியோ எடுக்கிறது வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்றால் தான் தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடியமா இருக்கும். இல்லையா அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போலாம் ஒரு விஷயம் வேண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அந்த வீடியோஸில் பாருங்கள். இப்போ ஒரு பிள்ளை வந்து வீடியோ இப்போ முதலாவது வீடியோ ஒன்று போட்டுருந்தோம், அதை பார்த்துட்டு 25 பட்சி வந்த பிள்ளை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தது. இப்படி ஹைட்ரோக்குள்ளே கேள்வி செய்து போட சொல்லி, கொஞ்சம் ஹைட்ரோ கேள்வி செய்து விடுறீங்களான்னு. இப்போ நான் இப்போ ஹைட்ரோவில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 கேள்வி செய்திருக்கிறேன். இப்போ அந்த வீடியோ தான் இதை பார்க்குறீங்க. சரியோ, அப்போ இதை பார்த்துட்டு வந்து என்ன மாதிரி என்ன விளக்கம் சொன்னீங்கன்னா நான் கிட்டமே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுவேன். அதே மாதிரி 24 பிள்ளைகள் கேட்டிருந்தது, எங்களுக்கு ஏதாவது ஐடியா கிட்ட வீடியோ போடுங்க, எக்ஸாம் செய்யறதுக்கு 2 வாரம் தான் கிடக்குது, என்ன விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபைனல் எக்ஸாம் எம்சிக்கு எப்படி வரப்போகுது, என்ன விளக்கம் ஒரு 50 எம்சிக்குரிய எலோபரேஷன் மாதிரி விளக்கம் மாதிரி 50 எம்சிக்குக்கான விளக்கம். ரைட், ஒரு மேக்ஸிமம் தியரியை உள்ளடக்கி ஒரு 50 எம்சிக்குக்கான ஒரு விளக்கம் மாதிரி உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக செய்து போட போகிறேன். அதே மாதிரி 24 மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எம்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 100%. சரிதானே? வேறு எதுவும் யாருக்கும் தேவையா நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதன்படி நீங்கள் கேட்டால் தான் நான் நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கதைக்க விரும்பல, வீடியோஸ் ஆகலேருந்து போகக்கூடாது, அதுக்கு என்ன மாதிரி. சரிதானே? தொடர்ந்து சந்திப்போம். ரைட், கவனிங்க. இல்லை முதலாக கேள்வி பாருங்க. 2 கிலோகிராம் கிடைக்கும் 10 லிட்டர் கனவளமுடைய திண்மப் பொருள் ஒன்று விளையாட்டினால் தொங்க விடப்பட்டுள்ளது. இப்பொருளின் கனவளவின் அரைப்பங்கானது நீரில் அமுழ்த்தப்படும் போது விலையில் உள்ள இழுவை வளவாம். என்ன நடக்குது? 2 கிலோகிராம் இதனுடைய பொருள் ஒன்று 2 லிட்டர் கனவளவு இருக்குதான். அப்ப இந்த திண்ம பொருள் வந்து இளையொன்னால கட்டப்பட்டு நீருக்குள்ள அரைவாசி அமர்ந்திருக்கிற மாதிரி மிதக்குது, தொங்க விடப்பட்டிருக்கு. அப்ப இப்ப விலையில் உள்ள இழுவை உனக்கு தெரியும் என்னது? இப்ப 2 கிலோ தானே பொருள். அப்ப நீ முறைப்படி சும்மா வழியில தொங்க விடப்பட்டிருந்தா 2 கிலோவை காட்டி இருக்கும். அதாவது விலையில் உள்ள இழுவை 20 நியூட்டனா இருந்திருக்கும். ஒன்றானே விளைவுள்ள அளவு 20 நியூட்டன். ஆனா இப்ப நீ என்ன செய்ய போற? தண்ணிக்குள்ள அமர்த்த போற. இப்ப தண்ணிக்குள்ள அமர்த்துறதால என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது? என்ன விளக்கம் உனக்கு தெரியும். தண்ணிக்குள்ள அமர்த்துறபடியா மேல்வெப்பன்ற பிரச்சனை இருக்கு. மேல்வெப்பன்ற என்னது? ஆர்க்கிமிடிஸ் விதிப்படி திரவத்தினால் அந்த பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. என்ன அந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அரைவாசிக்கான கவனம். அரைவாசி அமர்ந்திருக்கக்கூடிய மாதிரி தான் கட்டப்பட்டிருக்குது. அப்ப அரைவாசி கனவளவு அமர்ந்திருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது? இவர் இந்த அரைவாசி கனவளவினால மேல்வெப்பட்டு தாக்க போகுது. அப்ப இப்ப பொருளின் சமநிலைக்கு போட்டியண்டா, பொருளின் சமநிலைக்கு போட என்ன விளக்கம் வரப்போகுது? விளைவுள்ள இழுவை டி சக மேல்வெப்பு யூ, இது ரெண்டும் மேல் நோக்கி தாக்குது பொருளுக்கு. ஓமா இல்லையா? அப்ப இது சமநிலை இருக்கணும். எம்ஜி பொருளின் நிறையா இருக்கும். நான் தானே? ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்? நாங்கள் இழுவதான் கேள்வி. அப்போ இழுவை டி சமன் எம்ஜி மைனஸ் ஜூ. இப்போ ஜூல உள்ள பெரிய பிரச்சனை தண்ணி என்றபடியா எங்களுக்கு என்ன தெரியும்? திரவத்தின் அடர்த்தி 1000 மட்டும் தெரியும். ஆனா மேலெழுப்புக்கு இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைய கனவளவு முக்கியம். கனவளவுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லுவா. அப்போ என்ன ரியலைஸ் பண்ண போற? கனவளவுக்கு உனக்கு 2 லிட்டர் தந்திருக்கு. அப்ப அலகு மாற்றம் இங்க முக்கியம். ரைட். அப்ப 2 லிட்டர்ண்டா உனக்கு தெரியும் அமர்ந்திருக்கிற கனவளவு வந்து வி வந்து 1 லிட்டர். அப்ப 1 லிட்டர்ண்டா என்னென்ன அலகு மாற்றம் செய்யறது? உனக்கு அலகு மாற்றத்துல முக்கியமா தெளிவு இருக்கணும். எனக்கு தண்ணி சும்மா ரியலைஸ் பண்ணுவேன். 1 மில்லி லிட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர் கனம். 1 மில்லி லிட்டர்
ஒரு சென்டிமீட்டர் கனம் உனக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ என்ன மாதிரி 1 லிட்டர்ன்றா 1000 மில்லி லிட்டர். அப்போ 1 லிட்டர்ன்றது 1000 சென்டிமீட்டர் கனம். கவனம், 1000 சென்டிமீட்டர் கனம்னா என்ன, 1 மீட்டர் கனமா இல்லை, அப்புறம் அதுக்குள்ள போயிடக்கூடாது. 1000 சென்டிமீட்டர் கனம். சரி, அப்படியே இருக்கட்டும். எங்களுக்கு தண்ணீர் அடர்த்திய சென்டிமீட்டர் கணத்துல சொல்லிடும். எப்படி? சாதாரணமா தண்ணீர் அடர்த்தி 1 கிலோ 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ஒன்றானே, ரைட்? இப்ப என்ன கிராம்ல சொல்றான்டா 1 கிராம் சென்டிமீட்டர் -3. அதாவது என்ன மீனிங், 1 சென்டிமீட்டர் கனம் கனவளவுல என்ன 1 கிராம் தண்ணி இருக்கு. அப்ப இங்க இடம்பெயர்த்த கனவளவு எவ்வளவு? 1000 சென்டிமீட்டர் கனம். அப்ப 1000 கிராம் தண்ணியை இடம்பெயர்த்து இருக்குது. விளங்குதா? சும்மா சமன்பாடுன்றதை தாண்டி விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவோம். 1000 கிராம் தண்ணி இருக்குது, 1000 சென்டிமீட்டர் கனம் தான் இடம்பெயர்த்த கனவளவு. அப்ப 1000 கிராம் தண்ணி இடம்பெயர்த்து இருக்குது. ஏற்றுக்கொள்றியா? ரைட். அப்ப 1000 கிராம் தண்ணி இடம்பெயர்த்திருக்கா என்ன விளக்கம் சொல்ல போற? 1000 கிராம் தண்ணி என்றா 1 கிலோ தண்ணி. 1 கிலோ தண்ணியை இடம்பெயர்த்திருக்கு. அப்போ உனக்கு பேசிக் எவ்வளவு? 1 லிட்டர்ன்றது 1 கிலோ தண்ணி. தண்ணின்ற 1 லிட்டர்ன்றது 1 கிலோ. ரைட். அப்ப என்ன விளக்கம்? இப்ப 1 கிலோ தண்ணி இடம்பெயர்த்திருக்கா இப்ப போடு. இழுவை T சமன் mg 2 கிலோ 20 நியூட்டன் மைனஸ் தண்ணி இடம்பெயர்த்தது 1 கிலோ, அதாவது 10 நியூட்டன். அப்ப இழுவை எவ்வளவு? 10 நியூட்டன். ரைட். இப்படியே செட் பண்ணிப்பார். ஜியில மென்ஷன் பண்ணிக்கலாம். கவனமா ஜியை பிரேடாம ஜியில மென்ஷன் பண்ணிருக்குது. அப்ப என்னவே என்னது 2g 2ஆம் படி பொறுத்து. சரியா? ஏற்றுக்கொள்றியா? நியாயம் தானே? ரைட். செக் பண்ணி பாரு என்ன விளக்கம் பண்ணுறது. பிரச்சனை பார்ப்போமே. செக் பண்ணு. பிரச்சனை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அதுக்கிட்ட ரிப்ளை பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்கள் அதுக்கிட்டமே அப்லோட் பண்ணுவோம். சரி தானே? யோசிக்க தேவையில்லையா? பிரச்சனையில பாருங்க. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி இருக்க பாருங்க. நீரை கொண்ட ஒரு முகவையுடனே பனிக்கட்டி சதுரமுகி மிதக்கிறது. பனிக்கட்டி உருகும் போது நீர்மட்டத்துக்கு என்ன நடக்கும்? நீரை கொண்ட முகவைக்குள்ள பனிக்கட்டி சதுரமுகி கொண்டு மிதக்குதான். பனிக்கட்டி உருகும் போது புக் தெரியல, இதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் கேள்வி வாசிக்கிறதானே பாருங்க. இருக்கா நீரை கொண்ட முகவை ஒன்றில் வந்து ஒரு பனிக்கட்டி சதுரமுகி மிதக்குதான். அப்ப அந்த பனிக்கட்டி சதுரமுகி வந்து உருகுனா நீர்மட்டத்துக்கு என்ன நடக்கும்? உனக்கு என்ன விளக்கமாடா தெரியும்? பனிக்கட்டி வந்து மிதக்குதண்டா என்ன? மிதப்பு விதி. மிதப்பு விதி என்ன சொல்லுது? மேலுதைப்பு வந்து இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை பொருளின் நிறைக்கு சமன் சொல்லுது. என்ன? மேலுதைப்பு பொருளின் நிறைக்கு சமன். பொருள் தண்ட அளவுக்கு சமனாதான் இடம்பெயர்த்திருக்கு. தண்ட நிறைக்கு சமனாதான் இடம்பெயர்த்தது. உமா இல்லையா? சமனான பாயை தான் இடம்பெயர்த்தது. உனக்கு தெரியும் பனிக்கட்டி உருவனா என்ன வரும்? தண்ணி தான் வரும். உமா இல்லையா? அப்ப தண்ணி அண்டா என்ன விளக்கம்? தான் எவ்வளவு கனவளவு இடம்பெயர்த்ததோ, உதாரணத்துக்கு தான் எவ்வளவு கனவளவு இடம்பெயர்த்ததோ, இப்ப பனிக்கட்டி கொண்டு தண்ணிக்குள்ள மிதக்கண்டு வெப்பமே இப்படி மிதக்குது. உருகுல என்ன நடக்கும்? தான் எவ்வளவு கனவளவு இடம்பெயர்த்ததோ அதே அளவு தண்ணியை உருவாக்கும். ஓமா இல்லையா? ஏன்? சமதனிவு தானே. இந்த அளவு தண்ணியை தான் இடம்பெயர்த்தது. இப்ப உருகுனா தண்ணி தானே வரும். அப்ப கட்டாயம் அதே அளவு தண்ணி தானே வரணும். விளங்க? சமதனிவு எல்லாம். எனவே உருகி அந்த இடத்தை அப்படியே நிரப்பிக்கொள்ளும். என்ன விளக்கம்? திரவ மட்டம் மாறாது. சிம்பிளான லாஜிக். ஓமா இல்லையா? திரவ மட்டம் மாறாது. இப்ப இப்படி பார்ப்போம். சப்போஸ் இது வந்து அடர்த்தி கூடின ஒரு திரவத்துக்குள்ள மிதந்திருந்தா, தண்ணியை விட அடர்த்தி கூடின திரவத்துக்குள்ள மிதந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தான் தண்ணி இடம்பெயர்த்த அளவை விட குறைந்த திரவத்தை தான் இடம்பெயர்த்திருக்கும். அடர்த்தி கூட. அப்ப இடம்பெயர்த்த கனவு குறைஞ்சிருக்குமோ இல்லையோ? கட்டாயம் குறைஞ்சிருக்கும். அப்ப குறைந்த அடர்த்தியுடைய திரவத்தை தான் இடம்பெயர்த்திருக்கும். ஏற்றுக்கொள்றியா? சாரி, குறைந்த கனவுடைய திரவத்தை. தன் அடர்த்திக்காக அடர்த்தி கூட திரவத்தின் அடர்த்தி கூட இல்லோ. அப்ப குறைந்த கனவுல தான் இடம்பெயர்த்திருக்கும். அப்ப பனிக்கட்டி உருகுனா கூட கனவுல வரப்போ தண்ணி. அப்ப ஓவரோட திரவ மட்டம் உயரும். விஷயம் என்னண்டு? ரைட். அதை கவனிக்கும். மாறி அடர்த்தி குறைஞ்ச திரவத்துக்கு அமர்ந்து மிதக்குதுண்டா திரவ மட்டம் குறையும். அவருக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பிரச்சனை கேட்டால் நாளைக்கு இந்த மாதிரி அடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளும். பார்த்துக்கொள்ளுங்க. விளக்கங்கள் பிரச்சனை தெளிவு இல்லையா கேட்க வேணும். நீங்க கேட்டாதான் கதைச்சாதான் விஷயம் தெரியும். அதே மாதிரி உங்களோட ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு சேவ் பண்ணி அவருக்கு ரியலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மற்றவங்களை சேவ் பண்ணி வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கூடுதோ அதுக்கு மாதிரி தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. இப்போ என்னளவுக்கு பரவாயில்ல. மேக்ஸிமம் வந்து அப்டேட் தான். 3 நாள் போட்டு சேனல் தொடங்கிய 3 நாள் தான் 150+ போயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். உண்மையிலேயே பெரிய விஷயம். அது மாதிரி பிரியோசனமான ஆக்களுக்கு என்ன இப்போ நான் அடுத்தடுத்து போற வீடியோ வந்து பிரியோசனமான ஆக்கள் மட்டும் தானே பாப்பியல். ரைட். இப்போ என்னோட கூட பலான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்களோ அவங்களே தேவைப்படாது. யார் இப்போ படிச்சு கொண்டு இருக்கிறீங்க 24, 25, 26. அப்போ இப்போ உங்களுக்கு தான் கட்டாயம் தேவையான விஷயம்.
உங்களை தான் சொல்லிக் கொண்டிருக்க அந்த விஷயம். அப்போ நீங்கள் உங்களோட பேச்சில் உள்ள ஆட்களுக்கு அனுப்புனீங்கன்னா தான் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாட்சிங் அவர்ஸ் தான் நீங்கள் மெயின் முக்கியம். அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க, என்ன மாதிரி என்ன விளக்கத்துக்கு பயன்படுத்துறீங்கன்றதான முக்கியம். சரிதான். அப்போ அதை ஒருக்கா பார்த்துக்கணும். சரி, கேள்வி செய்யக்கில் பயன்படுத்தி கழிச்சு குழப்பி கொண்டு இருக்க மாட்டோம், கேள்விகள் வரும். ரைட். அப்போ இன்னொரு கேள்வி ஒன்று சொல்கிறேன் பார். ரைட். இந்த புக்கில் 18வது கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி வந்து இதை பற்றி முன்னுக்கு வீடியோ வந்து ஆரம்பத்தில் காய்ச்சிருக்கிறேன், அவருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதுஇந்த விளக்கம் என்ன? 18வது கேள்வி பாருங்க. கேள்வி வந்து இல்லை நான் டிஸ்பிளே பண்ணல, இருக்க 18வது கேள்வியை வாசிக்கிறோம் பாருங்க. செவ்வக மரக்குட்டி ஒன்று அதனது கனவுகளின் 3/2 பகுதி நீரில் அமர்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. அந்த கனவுல 3/2 பகுதி நீரில் அமர்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. வேறு ஒரு திரவத்தினுள் வைக்கப்படும் போது இம்மரக்குட்டி அதன் கனவளவின் அரைவாசி அமர்ந்திருக்கும் வகையில் மிதக்கிறது. கண்டா அந்த திரவத்தின் அடர்த்தி என்னவா? தண்ணிக்குள்ள அமர்த்தப்பட்டிருக்கல மிதக்கப்படையக்கல்ல 3/2 பகுதி அமர்ந்து மிதக்குதான். நான் மரக்குட்டியின் கனவளவை V என்று வைக்கிறேன். இப்ப அவற்றை மிதப்புக்கு போடுவோமா? என்ன போட போறேன்? மரக்குட்டியின் திணிவு நிறை mg சமன் மிதப்புக்கு என்ன விளக்கம்? மிதப்பு விதி என்ன சொல்லுது? பொருளின் நிறை மேலுதைப்புக்கு சமன் சொல்லுது. ஏன்னா ஆக்கிமிடிச்சு விதி என்ன சொல்லுது? மேலுதைப்பு வந்து இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமன் சொல்லுது. அப்போ இடம்பெயர்க்கப்பட்ட பாயை செட் பண்ண போறேன். கவனிங்க, மரக்குட்டியின் கனவளவை V என்று எடுத்தினான். அப்ப 2V/3 into ρW into G. சரியா போட்டது? நான் தானே டெம்பரேச்சர்டா செக் பண்ண கொள்வோம். ரைட், ஓகே. இப்போ என்ன விளக்கம்? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இப்போ அந்த திரவத்துக்குள்ள அமர்ந்து மிதக்குது இல்லோ, அரைவாசியில் அமர்ந்து மிதக்குது. அப்போ திரவத்துக்குள்ள சமநிலைக்கு போடுவோம். எப்படி போட போகிறோம்? திரவத்துக்குள்ள சமநிலைக்கு அதே பொருளின் நிறை தான் மிதக்குது தானே. அப்போ V/2 இன்ட்டு என்னது? ρ into G. சரியா ரெண்டும் போட்டது. இப்ப கேள்வி என்ன? திரவத்தின் சாரடத்தி யாது? ரைட். ஒன்று சமப்படுத்தி போட்டு சாரடத்தி ஏண்டா என்னடா விளக்கம்? முதல் சாரடத்தி தண்ணீர் தண்ணீர் என்னது? ρW என்ன டெபினிஷன் கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. நீரின் அடர்த்தி சார்பாக குறித்த திரவத்தின் அடர்த்தி சாரடத்தி ஆகும் என்று சொல்லக்கூடாது. அதே போல டெபினிஷன் என்ன சொல்லுவோம்? குறித்த கனவளவு பதார்த்தத்தின் திணிவிற்கும் அதே கனவளவு நீரின் திணிவுக்கும் இடையிலான விகிதம் என்றுதான் சாரடத்திக்கு நீ டெபினிஷன் சொல்லணும். கவனமா கேள்வி கேட்டால் அதற்காக கவனிச்சுக்கொள். குறித்த கனவளவு பதார்த்தத்தின் திணிவிற்கும் அதே கனவளவு நீரின் திணிவுக்கும் இடையிலான விகிதம். சரிதானே? ரைட். செக் பண்ணி கொள்ளுங்க. என்ன விளக்கம் மட்டும் பாருங்க இருக்கா? இப்போ சும்மா என்ன ஆக்கிமிடிச்சு விதி மிதப்பு விதி என்ற சாப்டருக்குள்ள 2-3 கேள்வி செய்யப்பட்டு கிடக்குது. ரைட். டைம் 10 நிமிஷம் தாண்டிட்டு தான். இதுக்கு மேலே லாங் பண்ணல. அடுத்த வீடியோக்குள்ள போட்டுக்கொள்வோம், கேள்வியில் போட்டுக்கொள்வோம். சரிதானே? பிரச்சனை எது பண்ணா நான் ஸ்க்ரீனில் வந்து இந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணி விடுவேன். ஏன்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கேள்வியிலையும் போட்டு ஏதாவது தேவையான விஷயங்களை போட்டிங்கன்னா நான் அதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை வீடியோ போடுவேன். பிரச்சனை இல்லை. நன்றி.